வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சுறா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ½ kg சுறா மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனில் உங்களுக்கு முள்ளெல்லாம் இருக்காது, நடுவில் ஒரே ஒரு போன் மட்டும்தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கறி மாதிரி தான் இருக்கும். இப்போ அதை நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ½ kg சுறா மீனுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ½ டீஸ்பூன் மிளகுத்தூள், ½ டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 பல் பூண்டை தோல் விரித்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இது கூட 2 டீஸ்பூன் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நல்லா கெட்டியாக அரைச்ச தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு ½ லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. இது கூட நம்ம இப்போ ஒரு ½ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸுக்கு இதை நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த மீனை ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு மீன் துண்டுகளையும் ஆட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீன் துண்டுகளை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சுறா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எல்லா மீன் துண்டுகளையும் பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் எல்லா மீன் துண்டுகளையும் பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான சுறா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முள்ளெல்லாம் இல்லாதனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.